பாவம் மனுஷன் ஆல்ரெடி பூர்ணிமா போன வேதனையில் இருந்தால் புதுசாக ஒரு ஆளை வந்து உன்னை வந்து நல்லா சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க, அதனால சொல்லாமல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுக்கிட்ட சொன்ன உடனே விஷ்ணு ஆல்ரெடி பயங்கர புலம்பல்ஸுங்க. எப்பயுமே புலம்பிகிட்டே இருப்பார். செம்ம சிரிப்பாக வரும். அவர் மட்டும் புலம்புனாருன்னா அப்படி பயங்கரமாக புலம்புவார், செம்ம காமெடி பண்ணுவார். இன்னும் சொல்ல போனாக்கா, யோ நீ எந்த ஹீரோவெல்லாம் நடிக்காதையா, தயவுசெய்து சினி இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து தயவுசெய்து காமெடினா ட்ரை பண்ணியா, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க 2 வீக்ஸ்க்கு முன்னாடி விஷ்ணு ப்ரோவுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான ப்ரோமோ வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேர் ஏதோ ஒரு சீரியல் பேருங்க. அந்த சீரியல்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க, ஓகேங்களா. அவர் சம்மந்தமே இல்லாத ஆட்களாக இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம தம்மா துண்டு இருக்குது, ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கு, அவன் என்னமோ அத்தா ஜோடு இருக்கான், தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு. இவங்க 2 பேரும் லவ்வான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் இந்த மாதிரி ஒரு சீரியல், ஓகேங்களா. ஸோ இந்த சீரியல்கார் வந்து விஷ்ணுக்கு வந்து ஃப்ரெண்டு தான். எல்லாரும் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க, மோர் ஆர் லெஸ் தே ஆர் ஃப்ரெண்ட் டுகெதர், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து உங்ககிட்ட உன்னை பார்த்தோன்னே ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க டீமில் இருந்து அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ப்ரோ கிட்ட வந்து பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஷ்ணு ப்ரோவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, யோ சொல்லிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஆல்ரெடி பூர்ணிமா போன வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கார் மனுஷன். பூர்ணிமா போனது ஒரு வருத்தம், அப்புறம் காசை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஒரு வேளை நம்ம ஜெயிப்போமோ, ஒரு வேளை ஜெயிக்காமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது சடனாக வந்து நான் ஒன்று வந்து நல்லா கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மாதிரி சைஸாக பார்க்குற மாதிரிலாம் பார்த்துட்டே இருந்ததுனால மனுஷன் ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு ஒரே புலம்பல் யாரே அவங்களெல்லாம் வந்து உள்ளே விட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்தேன் நேற்றுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, நானே ஒரு கோடை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினச்சி நானே வந்து இருந்துகிட்ருக்கேன். நீ வந்துட்டு புசுக்குன்னு வந்து இப்படி கண்ணை காட்டுற, நான் வந்து சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அதுவும் வந்தேன் நேற்று வந்துருந்தேன், நான் பணம் பொட்டி ஒன்றா தூக்கியிருப்பல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ப்ரோ ஒரு பக்கம் வந்து செம்ம ஃபன் பண்ணி விசித்ரா மேடம், மணிச்சந்திரா, தினேஷ் எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க இவர் பேசுகிற பேச்சுக்கு, இவர் கலாய்க்கிற கலாய்க்கு. அது பார்க்கும்போது நமக்கே எப்பா சாமி, பிக் பாஸ் வீடு இப்போ தான் கொஞ்சமான வன்மமெல்லாம் கம்மியாகி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்களா அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் விசித்ரா தினேஷ் பேசிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வன்மம், இவங்களோட பேச்சுவார்த்தைகள், இவரோட சண்டைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கிடையில் வந்து ஒரு நல்ல ப்ரோமோ அண்ட் தரமான ப்ரோமோ, நான் ஒரு 4-5 தடவை திரும்பி போட்டு பார்த்து சிரித்த ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோமோ நான் சொல்லி ஆகுவேன். ஸோ எத்தனை பேர் இந்த ப்ரோமோவை பார்த்து சிரிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். கல் நெஞ்சக்காரர்களாக இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா, இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், வேறு என்ன பண்ணுறது, சொல்லிட்டே தானே இருக்கீங்க. சரி, ஓகே, இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.